மருவு மஞ்சு பூதம் உரிமை வந்திடாது மலமிதென்று போட அறியாது மயல் கொள்கின்ற வாழ்வு அமையும் எந்த நாளும் வகையில் வந்திராத அடியேனும் உருகி அன்பினோடு உனை நினைந்து நாளும் உலகமென்று பேச அறியாத உருவம் ஒன்றில்லாத வருவம் வந்து சேர உபய துங்க பாதம் அருள்வாயே அறிவிரிஞ்சர் தேட அறிய தம்பிரானும் அடிபணிந்து பேசி கடையூடே அருளுகின்ற போது பொருளிதென்று காண அருளுமைந்தாதி குருநாதா திரியும் உம்பர் நீடு கிரி பிளந்து சூர செருவடங்க வேலை விடுவோனே செயலமைந்த வேத தொனி முழங்கு வீதிரு விரிஞ்சை மேவு பெருமாளே உருகி அன்பினோடு உனை நினைந்து நாளும் உலகம் என்று பேச அறியாத உருவம் ஒன்றில்லாத பருவம் வந்து சேர உபய துங்க பாதம் அருள்வாயே ஏ தத்துவமசி என்பதை நீ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு அத்வைத பாடத்தோட ஆரம்ப நிலையில் பார்த்தோம். அந்த பாவனையிலிருந்து நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்று உணர்தல், அதுதான் அகம் பிரம்மாஸ்மி. இது அடுத்த மகா வாக்கியம். இந்த நிலையை நோக்கி தான் நாம் எல்லாரும் செல்ல வேண்டும். இந்த பாடலில், அதாவது மருவும் அஞ்சு அப்படிங்கிற பாடலில், அஞ்சு பூதம் உரிமை வந்திடாது. நம் உடல் கூறு மண், நீர், ஆகாசம், காற்று, தீ என்று அஞ்சு பூதங்களோடு உரிமை கொண்டாடும் இந்த நிலைமை எனக்கு வந்துவிடக்கூடாது, எனக்கு தேகாபிமானம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். அதை பற்றியே நான் கவலை கொண்டுட்டு இருக்கக்கூடாது. ஐ மஸ்ட் ரினவுன்ஸ், நான் எல்லாவற்றையும் துறக்க வேண்டும் அப்படிங்கிறார். துறந்தால் என்ன ஆகும்? அந்த பரம்பொருளோட என்னன்னா ஒன்றாக உணர முடியும். பிரம்மனும் நானும் ஒன்றே அப்படின்னு உணர முடியும். இதுதானே அகம் பிரம்மாஸ்மி. அடுத்து, மலமிதென்று போட அறியாது. இந்த உடலை அழுக்கு அப்படின்னு உதறி போட தெரியாமல். அழுக்குனா இங்கே என்னன்னா, நாம் தினமும் குளிக்கிற அந்த அலம்பி விடும் அந்த அழுக்கல்ல குளிக்கிற போது, இந்த அழுக்குங்கிறது மனதில் இருக்கின்ற மலம். அடுத்து, மயல்கொள் இந்த வாழ்வு அமையும் அப்படின்னு அடுத்த வரியில் சொல்கிறார். மயக்கம் நிறைந்த இந்த வாழ்வு போதுமே. மயக்கம்னா இங்கே போதையோ இல்லை தலை சுத்துற மயக்கமோ இல்லை. மயக்கம்னா மோகம், பிராந்தி, டெல்யூஷன் ஆர் பிரம. நம்ம நினைக்கிறது வேற, உண்மையில் நடக்கிறது வேற அப்படின்னு உலகத்தில் நம்ம பல தடவை உணர்ந்திருக்கோம் இல்லையா? அந்த ஒரு மயக்கத்தில் இருக்கின்றோம். எந்த நாளும் வகையில் வந்திராத, எப்போதும் எனக்கு இந்த மயக்கம் மனதில் தோன்றா வண்ணம் அப்படிங்கிறார். உருகி அன்பினோடு உனை நினைந்து நாளும். இவ்வரியில் உள்ளம் உருகி
உன்னை நினைந்து நாளும் என்று இதுவரையில அத்வைத்தம் பேசினவர் சகுண பிரம்மத்தை கொண்டு வந்துடுறார். அதே நேரத்தில் உருவம் ஒன்றில்லாத பருவம் வந்து சேர வேண்டும் அப்படின்னு உடனே மாறுறார். எது உருவம் இல்லாதது? பிரம்மன் தான் உருவம் இல்லாதது இல்லையா? சாதாரணமாக இதை வடிவம்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஆனால் இங்கே உருவம் இல்லாத என்பதற்கு அர்த்தம் சொல்லணும்னா உருவமற்ற அந்த பிரம்மனை, அந்த நிலையை நான் அடைய வேண்டும், உருவம் ஒன்றில்லாத பருவம் வந்து சேர அப்படின்னு சொல்லி உபயதுங்க பாதம் அருள்வாயே அப்படின்னு 2 பாதங்களையும் எனக்கு அருள்வாயே அப்படின்னு மறுபடியும் சகுண பிரம்மத்துக்கு வந்துடுறார். இப்படி பாடல்களில் அவரோட நிறையா பாடல்களில் அத்வைதத்தை அருணகிரி உள்நிறுத்தி இருக்கின்றார்.